ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இனி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெட்டீரியல் வந்து கொடுத்துருவாங்க. மெட்டீரியல்ன்றது இதை ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்கும். காட்டுறேன் பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை நம்ம எப்படி வந்து கடையில் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது, கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி சொல்லிட்டு இந்த ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதை எப்படி பிரித்து எப்படி வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல்லாக எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணிட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம், கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோன்ற வீடியோ பார்க்குறேன். அது பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 மாதிரி நான் உங்களுக்கு பாதி பாதியாக வீடியோஸ் போடுறேன். ஃபுல் வீடியோ போடாமல் பாதி பாதியாக போட்டால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சொல்லிட்டு நான் நம்ம பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, இந்த கையை நான் இந்த மாதிரி பாருங்கள், இந்த கையை அவ்வளோ பிரித்து வச்சுட்டேன். ஏன் நான் ஃபுல்லுமே பிரிக்கலைன்னா இந்த மாதிரி தான் காட்டு தெரியும். ஒரு சில பேர் நினச்சிப்பாங்க இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து ஒன்றும் இல்லை, ஃபுல் ஸ்டிச்சாகவே இருக்குது பாருங்கள். இந்த சைடு ஸ்டிச்சிங்காக தான் இருக்கும். ஸோ இதுவும் வந்து ஸ்டிச்சிங்காக தான் இருந்துச்சு. நான் இந்த இடத்துல பிரித்து எடுத்துட்டேன். ஸோ இதை மாதிரி தான் ஃபுல்லுமே ஸ்டிச் பண்ணி தான் இருக்கும். சைடில் மட்டும் ஒரு டெயில் போட்டால் போதும் சொல்லிட்டு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனால் அது அப்படி இருக்கக்கூடாது. பாருங்க, நெக்கெல்லாம் கட் பண்ணாமல் இருக்குது. இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் தனித்தனியாக பாட்டாக எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன அளவு யாருக்கு இதை ஸ்டிச் பண்ணணுமோ அவங்க அளவு என்ன சொல்லிட்டு அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும். பாருங்க, கை வந்து இது வந்து பிரிச்சு எடுத்துருக்கு. கை கட் கூட பண்ணவே இல்லை. கையோட ஷேப் கட் பண்ணல. சும்மா சாம்பிளுக்கு கைக்கு ஒரு துணி கொடுத்து சும்மா ஜாயின் பண்ணி தான் தருவாங்க தவிர இதை வந்து ஸ்டிச் பண்ணி அவங்க அளவுக்காக நம்ம போடுற மாதிரி ஸ்டிச்சிங்லாம் இதில் இருக்காது. நிறைய பேர் நினச்சிருக்காங்க இந்த மாதிரி துணியை பார்த்துக்கணும் ஸ்டிச்சிங்கோடு தான் வருது, கட் பண்ணி ஸ்டிச்சிங்கோடு தான் வருது. இதை நம்ம வந்து அப்படியே வந்து டெய்லர் ஷாப்பில் போயிட்டு ஒரு சைடில் ஒரு தையல் போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. பாருங்க, பேக்கில் நெக்கும் இல்லை, ஃப்ரண்ட்டில் நெக்கும் இல்லை, எல்லாம் க்ளோஸருக்கு ஓப்பன். பாருங்க, எந்த ஓப்பனும் கிடையாது. இதை ஒரு சில பேர் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் மட்டும் தான் புரிஞ்சுட்டு கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, இந்த கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே யூஸாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், ரொம்பவே ட்ரிக் அண்ட் டிப்ஸாகவும் இருக்கும். இந்த வீடியோஸை மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, தேங்க்யூ.